சரி லேட்டு பேசியா வருங்க வாங்க வாங்க பேசிக்கலாம் சரி கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டி இப்படிப்பட்ட செயலா? ரோட்ல போடவே இல்ல. நிறைய கோரிக்கை ஒரு கோரிக்கை கூட எந்த அதிகாரி எப்படி சார் வரது? அதிகாரி வந்திருக்காங்க. அடைக்காலே முடியல அப்புறம் நீங்க வந்து என்ன பண்ற போறீங்க? மொபைல் டவர் உச்சியில் அமர்ந்து போராட்டம் நடத்திய நபரால் பரபரப்பு. ஏரிக்கு வரும்போது தானே 10 நாள் எடுத்து கொடுத்துருவாங்க. நீ கீழே இறங்க. யாருமே சரி செய்ய மாட்டாங்க. அதிகாரிகளையே அலறவிட்ட சம்பவம். பேசிக்கலாம் சரி என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே இருக்கக்கூடிய முதலூர் கிராமத்துல கல்வராயன் அப்படின்ற விவசாயி ஒருத்தர் வசிச்சுட்டு வராராம். இவரு கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலா ஆவிக்குளப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகள்ல ஏரியில இருந்து நீர் வரக்கூடிய வாய்க்கால் பகுதியும் அரசு புறம்போக்கு நிலங்களை ஏரி நிலங்களை ஆக்கிரமித்து விவசாயம் செய்து வரக்கூடிய நபர்கள் மேலையும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அரசு துறை அதிகாரிகள் கிட்ட மனு அளித்ததா சொல்லப்படுது. எந்தவித நடவடிக்கையுமே 3 ஆண்டுகளா எடுக்காததுனால ஆத்திரமடைந்த அவரு ஆவிக்குளப்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய செல்போன் டவர் மேல ஏறி அமர்ந்து போராட்டம் நடத்திருக்காரு. சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த கிராம நிர்வாக அலுவலர், போலீசார், தீயணைப்பு துறையினர் அப்படின்னு பல பேர் வந்து அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியுமே உரிய விசாரணையை மேற்கொண்டுட்டு ஆக்கிரமிப்புகள் அகற்றி அரசு உயர்நிலை பள்ளிய மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தி தர வேண்டும் அப்படின்னும் பல்வேறு துறை சார்ந்த 26 கோரிக்கைகளை வலியுறுத்தி இது எல்லாத்தையும் நீங்க சரி பண்ணாதான் நான் கீழே இறங்கி வருவேன் அப்படின்னு தொடர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டு வந்ததா சொல்லப்படுது. இதனால் அந்த பகுதியில பெரும் பரபரப்பும் ஏற்பட்டிருக்குது.